டேய் டேய், என்னடா கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க? ஏய், நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன் என் கனவுல ஒரு பொண்ணு வருவான். ஆமா, அதே பொண்ணுடா. ஆனா அவன் முகத்தை மட்டும் பார்க்கவே முடியல. அழகிய நிலவு, குளிர்ந்த காற்று, இசைக்கும் கடல், இந்த இனிய இரவில் என் கனவு பெண்ணே, நீ மட்டும் என் மடியில் இருந்தால் நான் பார்த்த மிகச்சிறந்த ஓவியம் உன் முகம்தான். சாரி. இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை இல்லை, மலர்கள் மீது. உனக்கென்ன ஒரு பார்வையை வீசிவிட்டாய், நான் அல்லவா வைக்கோல் போராய் பற்றி எரிகிறேன். தூங்கலையா? இல்லடா, தூக்கம் வரல. ஏன்? இன்னைக்கு ஃப்ளவர் ஷோல ஒரு பூவை பார்த்தேன். ஃப்ளவர் ஷோல பூ இல்லாம பூரியும் சப்பாத்திமா இருக்கும். அந்த மாதிரி பூவை என் வாழ்நாளிலே பார்த்தது இல்லடா. உங்க ஊர்ல அத்திப்பூ, அரளிப்பூ, ஊமத்தம்பூ தான் பார்த்திருப்ப. இது உனக்கு வித்தியாசமா இருந்திருக்கும். இல்லடா, அந்த பூவை ஒரு பூச்சூடி போனடா. ஓ, பொண்ணா? நான் வரேன்டா. நானும் காலேஜுக்கு தான்டா போனோம். என்னடா அவசரம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவாயன. தென்றலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறேன். தீர்த்தமாக நீ வருவாயா, மேகமாகிறேன். வண்ணமாக நீ வருவாயா, பூக்களாகிறேன். வார்த்தையாக நீ வருவாயா, கவிதையாகிறேன். விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்தது. இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்தது. ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவ போயிட்டா, நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டார். 2 பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்துட்டேன். போ. அந்த பையன் தினமும் பின்னாடி வந்துட்டே இருக்காண்டி. சரி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்க. என்னையா? ஆமா, உங்களதான். இங்க பாருங்க, உங்களை எனக்கு பிடிக்கலங்கிற விஷயத்தை நான் பல வழிகளை வெளிப்படுத்திட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க பின்னாடி வரீங்கன்னு எனக்கு தெரியல. 10 தடவை பரிதாபமா நின்னா 11வது தடவை மனசு மாறிடும் நினைக்காதீங்க. நீங்க எத்தனை வருஷம் என் பின்னாடி வந்தாலும் என் மனசு மாறாது. காதலிக்கிறாளான்னு தெரியாத ஒருத்திக்காக உன்னுடைய இளமை, உணர்ச்சி, ஆசாபாசம் எல்லாத்தையும் கட்டுப்பாடோட வச்சிருக்கியே. ரியலி யூ கிரேட்.
அவ சிரிச்சா நீ சிரிக்கிற, அவ அழுதா நீ அழுகுற, அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற. அவளை பார்த்துட்டு இருக்கிறதே சந்தோஷங்கிறது எத்தனை நினைக்கிற? இந்த வருஷத்தோட காலேஜ் முடிய போகுது, அவளும் படிப்பு முடிச்சுட்டு போறா. உன் மனசுல இருக்கிற வெளியே சொல்லாம பயந்துகிட்டு உன் இதயத்திலேயே அந்த காதலுக்கு சமாதி கட்ட போற. அத்தா, ஐயா, இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது இல்ல, நீ பார்த்துட்டு பட்டணத்தையும் சுத்தி காமிச்சிட்டு போலாம்னு வந்தோம்யா. ஏன்யா இப்படி கருத்து போயிட்ட? போன மாசம் பணம் கேட்டு கடுதாசு போட்டிருந்தேன், அனுப்ப முடியல. அங்க தேய்ச்சி இங்க தேய்ச்சி செஞ்ச சங்கிலி அடகு வச்சுதான் இந்த பணத்தை கொண்டாந்துருக்கேன்பா. ஊர்ல வேற மழை தண்ணி இல்ல, வியாபாரமும் சரியில்லை. இந்த ஐயா, ஏன் அழுகுற? அத்தா, எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் யாருக்காக ஐயா கஷ்டப்படுவேன்? நான் பெத்த பிள்ளைக்கு தானே. ஊரு பையெல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி நீ படிச்சு முடிச்சு பெரிய டாக்டரா வரணும், அதுதான் என் ஆசை. அப்ப நாங்க வர்றோம்யா. நீங்க அந்த தம்பியை காணா? ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருந்துக்குங்க ஐயா. நீ ஊருக்கு வரும்போது தம்பியை ஒருட்டு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாய்யா. அப்ப நாங்க வர்றோம்யா. என் ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி சிந்திர வேர்வையில் நான் படிக்கிறேன். ஆனா நீ தன்னந்தனியா உன் ஆத்தா சிந்திர ரத்தத்துல படிக்கிற. ஒண்ணு உன்னுடைய ஆசையை நிறைவேற்று, இல்ல உன் ஆத்தாவோட ஆசையை நிறைவேற்று. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எது தனியா பேசணும்னு சொன்னீங்க? வானத்துல இருக்கிற மேகம் எல்லாம் ஒன்னா திரண்டு எப்படி மழையா கொட்ட போகுதோ அதே மாதிரி 4 வருஷமா என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ஆசையெல்லாம் இந்தாங்க. ஒருத்தரோட டைரியை புரட்டி பார்த்தா அவனோட வாழ்க்கை தெரியும். என்னோட டைரி முழுவதும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. உங்களோட முதல் சந்திப்பிலேயே நான் நினைக்கிறவன் நீங்க தான் முடிவு பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பெண்களால பல லட்சவாதிகள் உருவாயிருக்காங்க. கால் மாஸ்க்கு ஒரு சென்னி, லெனின்க்கு ஒரு குரூப்ஸ்கயா, பாரதிக்கு ஒரு செல்லம்மா. அதே மாதிரி என்னோட நீங்க இருந்தா என்னோட சந்தோஷம், துக்கம், உறக்கம், கனவு, விழிப்பு, வாழ்க்கை, சாந்தி, லட்சியம் எல்லாமே நீங்கதான். சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா? சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா? என் நெஞ்சின் ஆசை சொல்லவா? ஓ, 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 ஓ. உங்க அம்மாவா? இன்னைக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட், நிறைய பேர் இங்க வந்து பாடி எரிச்சிட்டு போறாங்க. இதுல உங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போற? நீ என்ன தேடி வந்த பேர்ல உன்னை பார்க்காம போயிட்டேன்னு
நான் ஒரு தேடி வந்த பையனை பார்க்காம போயிட்டேமா, பார்க்காம போயிட்டேமா. ஏமா இங்க எங்கம்மா இருக்க, இங்க எங்கம்மா இருக்க, ஏமா எங்கம்மா இருக்க? கணேஷ், எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சந்தியா உங்களோட பேசணும்னு சொன்னா இன்னைக்கு ஈவினிங் பீச்சில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் வரேன். கணேஷ், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. நான் ஏறிக்கு போன பாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்குள்ளே ஒரு இதயம் இருக்குங்கிறத உங்க மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தான் அதோட சுமை தெரியும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை நான் மனசுக்குள்ள நினைச்சேன் முழுசா ஒரு நாள் கூட ஆகல. நான் உங்களை பார்க்கணும், உங்க கூட ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும். உங்க 4 வருஷம் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்க மேல வந்த காதல் பரிதாபத்தால வந்த காதல் இல்ல, நீங்க என் மேல வச்ச பாசத்தால வந்தது. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன். நீங்க சுவாசிச்ச காத்தையும் நான் சுவாசிக்கணும், நீங்க வாழ்ந்த இடத்துல நான் வாழணும்னு சுத்தி சுத்தி வந்தேன். காதல் ஒரு மனுஷனை முட்டாளாக்கி இருக்கு, பைத்தியக்காரனாக்கி இருக்கு, ஏன் ஒரு கொலைக்காரனை கூட ஆக்கியிருக்கு. ஆனா அதே காதல் தான் பைத்தியக்காரனா இருந்த என்ன ஒரு மனுஷனாக்கி இருக்கு. ஆனா நீங்க என்ன விரும்பலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பின்னாடி சுத்தினது முட்டாள் தானே 1000 பேர் சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல, ஆனா இப்ப சொல்றேன், அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறம் தான் உங்க காதல் எனக்கு கிடைக்கும்னா அந்த பாடா போன காதல் எனக்கு வேண்டாம். குட் பை. ஒரு நிமிஷம் இல்லைங்க. வழக்கமா 9 மணிக்கு நீங்க எனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்களுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வருவீங்கிற நம்பிக்கை இல்ல. Together, let's welcome him on stage to speak a few words. A very, very warm welcome to you, sir. அப்பா அம்மா நம்ம கூட இருக்கும்போதே உங்களை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க சொல்கிறத எல்லாம் கேளுங்க. உங்களோட ஆசையை நிறைவேற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, அப்போ அவங்க உங்கள் கூட இல்லாமல் போகலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தேங்க்யூ.